வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் காலையிலே வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன புதுமையான பழைய பொருட்கள் வந்திருக்கு, புது பொருள் என்னென்ன வந்திருக்கு, ஸ்கிராப் என்ன வந்திருக்கு, செகண்ட்ஸில் என்ன வந்திருக்கு அப்படி முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நிறைய தகவல் உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க அப்படியே சந்தைக்குள் போகலாம். நம்ம இன்னைக்கு உள்ளுக்கு நுழைஞ்சு பார்த்த கடை தாங்க. பாருங்க, சர்க்யூட் போர்டு பாருங்க, எவ்வளோ பீஸ் கிடக்கு பாருங்க. அப்படியே மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க. இதை சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறதா டிவியில் யூஸ் பண்ணுறதா எனக்கு சரியாக தெரில. ஸோ அவ்வளோ போர்டு இருக்குது. இதை பற்றி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் டெக்னீஷியன்ஸ் இருந்தீங்கன்னா இன்றைக்கி வாங்க, உங்களுக்காண்டி நிறைய பொருட்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த போர்டெலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லாம் 50-60 தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிசிபி போர்டெலாம் பார்த்தீங்கன்னா 800 சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்கள்ட்ட நிறைய போர்டு, இந்த மாதிரி போர்டு நிறையா வச்சுருக்குறாங்க. இதில் எல்லா அசரிஸுமே இருக்குது. பட் நம்ம மல்டிமீட்டர் போட்டு செக் பண்ணிக்கணும், என்னென்ன போயிருக்குன்னு தெரியல. ஸோ 700-800 பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெக்னீஷியன் யாராவது இருந்தீங்க, இதை பற்றி தெரிஞ்சவங்க வந்தீங்கன்னா நிறைய இருக்குது, வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், கண்டெய்னர் ஃபுல்லாக வெறும் லேப்டாப்புங்க. எல்லாமே செகண்ட்ஸ் லேப்டாப் தான். பட் ஒர்க் ஆகுமா நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. 800 சொல்கிறாங்க ப்ரைஸு. நீங்கள் ஒரு லேப்டாப்புக்கு ஒரு ரேட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பேர்ஸ் தேவைன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் காலில் பார்த்த ரெக்கார்ட் பிளேயர் பாருங்கள், பழைய இசைத்தட்டு. அடேங்கப்பா, பார்த்து எத்தனை வருடம் ஆகிருது. இதெல்லாம் ஒரு 1960, 70, 80களில் யூஸ் பண்ணது போல் ஒரு விண்டேஜ் கலெக்ஷன் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுதுங்க. விருப்பமுள்ள நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு கலெக்ஷனுக்காண்டி வாங்கி ஒரு ஞாபகமாக வச்சுக்கலாம். நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் கல்லில் பார்த்தீங்கன்னா பழைய சாலிடர் பாருங்கள். 80களெல்லாம் எல்லா வீட்லையும் வச்சுருப்பாங்க இந்த டிவி. அந்த டிவி கூட நம்ம மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. பழைய ஜேவிசி பாருங்கள், இதை மண்ணுக்குள்ளேருந்து எடுத்தது மாதிரி இருக்குங்க. ஹேண்டிகேம் அதோட கலரை பாருங்கள், அப்படியே செக்கச்சவேன்னு இருக்குது. இது கூட ஒரு பீஸ் வந்திருக்கு. 300 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஞாபகமாக வாங்கி க்ளீன் பண்ணி தான் வைக்க முடியும். ஆப்பிள் ஐபேட் அவங்கள்ட்ட வந்துடுச்சு. எல்லாம் ஒர்க்கிங் பீஸு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 சொல்கிறாரு. பட் நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆகுது. நீங்கள் பேரம் பேசி வாங்கிக்கோங்க. அவங்கள்ட்ட நிறையா ஐபேட் சிஸ்டம்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாம் ஒர்க்கிங் பீஸே வச்சுருக்குறாங்க. 2 ஆப்பிளில் இருந்துச்சு, ரெண்டுமே 5-5000 சொல்கிறாங்க. நீங்கள் பேரம் பேசி வாங்கிக்கோங்க. ஸோ செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஐடி ஓப்பனில் தான் இருக்காது. ஸோ அதனால் நம்ம பாஸ்வேர்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பிளில் இது ஒரு பிரச்சனை. ஸோ அது ஓப்பன்லேயே இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி கேமரா கூட அந்த கடையில் நிறையா பார்க்க முடிச்சு. இந்த பிரிண்டர் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது, 3000 சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸான பொருள் நிறையா வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாம் ஒர்க்கிங் பீஸ் ஓரளவுக்கு இருக்குது. நீங்கள் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஆப்பிள் ஐஃபோன் 4S பழைய மாடல் 600 சொல்கிறாரு. பட் சார்ஜ் இல்லைங்கிறாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர்கிட்ட பேசிக் மாடல் மொபைல் நிறையா வச்சுருந்தாரு. பேசிக் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா 300 ஸ்டார்ட் ஆகுது. நோக்கியா இருக்குது, சாம்சங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் நிறையா இருக்குது. சைனா செட்டு வச்சுருக்குறாங்க. இது ஒரு கார் செட்டு பார்க்க முடிஞ்சுச்சு. இது பார்த்தீங்கன்னா வெயிட்டே இல்லை. உள்ளுக்கு அதோட பார்ட்ஸ்லாம் இருக்கான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இது அநேகமாக ஸ்கிராப் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் இந்த கடையில் பார்க்க முடிச்சு. இது ஒரு மல்டிமீட்டரோட சேர்ந்தது, கிளாம்ப் மல்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. இது ஒரு பீஸ் இன்னைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. இங்கே ஒரு ஸ்பீக்கர் பாருங்கள், என்ன கலரில் இருக்குன்னு. 200 சொல்லிக்கிட்டு இருந்தாரு. பட் நம்ம இதெல்லாம் கழட்டி செக் பண்ணி தான் ஆகணும். உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, போர்டு எப்படி இருக்குது, என்ன கண்டிஷன் தெரில. இதெல்லாம் டிவிடி வந்து போர்ட்டபிள் பிளேயருங்க. எல்லாம் 300-400 இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரதரதமாக அடுக்கி வச்சுருக்குறாங்க. பட் அதோட மேனி எல்லாமே நல்லா இருக்குது. விருப்பமுள்ளவங்க நீங்கள் வந்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணலாம். ஹெட்செட் பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். ப்ளூடூத்து, ஏர்ஃபோனு, இந்த மாதிரி ஹெட்செட்டு நிறையா வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி பழைய வீடுகளில் கழட்டி போட்ட சுவிட்ச் பாக்ஸ் கூட நம்ம சந்தைக்கு நிறைய கிடக்குங்க. செகண்ட்ஸில் விருப்பம் உள்ளவங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ஷனோடு இருக்குது எல்லாமே, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெலிஃபோன் ஐட்டம் கூட வாரம் வாரம் நிறையா கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாம் 300-400-500 அந்த ஃபோனுக்கு ஏற்றது மாதிரி சொல்கிறாங்க ப்ரைஸு. இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஸ்பீக்கர்ஸு, அவ்வளோ ஃபோனு, அவ்வளோ டெலிஃபோனு, நம்ம காயின் பண்ண கூட பார்க்க முடிஞ்சுச்சு. இதெல்லாம் இங்கே சந்தையில் மட்டும்தான் பார்க்க முடியும். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இந்த டிவிடி பவுச் பாருங்கள், ஒரு டிவியில் குறைஞ்சது ஒரு 200 பீஸ் இருக்கும் போல தெரியுது. ஸோ 3 பவுச் வச்சுருக்குறாங்க. இதோட ப்ரைஸ் நம்ம கேட்கல. ஒரு ப்ரைஸ் கொடுத்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லாம் சினிமா படம் தான். ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ டிவிடி பிளேயர், கேசட்டு, சிடி கேசட்லாம் நிறைய அந்த பவுச்சுக்குள்ளே அடுக்கி வச்சுருக்குறாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 சேர்ந்து ஒரு 500 சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபோன் ஐட்டம்லாம் கூட நிறைய ஸ்கிராப்பில் கிடக்கு.
இதில் உங்களுக்கு ஏதாவது போர்டு தேவை, ஸ்பீக்கர்ஸ் தேவை, உள்ளுக்கு ஏதாவது மதர் போர்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சொனோட்டா வாட்சுங்க, அது சொனோட்டா வாட்ச் நல்லா கலராக தான் இருக்குது, ஆனால் ஓடல. இந்த மாதிரி செட்டு கூட பார்க்க முடிஞ்சுச்சு. வாக்மேன், இந்த மாதிரி சிடி பிளேயர், போர்ட்டபிள் சிடி பிளேயர், இதெல்லாம் இந்த வாரம் நிறையா கொண்டு வந்திருந்தாங்க. அப்படியே பாருங்க, நிறைய பீஸ் இந்த வாரம் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்க, பழைய காலத்து கத்தி மாதிரி வச்சுருக்காங்க, உரை போட்டு அப்படி தட்டினோம்னா அந்த உரை வெளியில் வந்துடுது. இதோட ப்ரைஸ் கேட்கல, நம்ம ஒரு 2 பீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்கன்னு தான் சொன்னாங்க. இது ஒரு டிவைஸ் பார்த்தது, இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ யூஸ் பண்ணாத ஐட்டம்லாம் நிறைய கிடக்கு. இந்த மாதிரி வாட்ச் கலெக்ஷன்லாம் பாருங்கள், எல்லாம் ஸ்மார்ட் வாட்சில் வந்து பழைய வார் வாட்ச்சு, பழைய காலத்து வாட்ச்சு, ஹெச்எம்டி, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இந்த கடையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட இந்த கேபிள்ஸ்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க. இது ஒரு சார்ஜபிள் பேட்டரி யூஸ் பண்ணுறது, பட் இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. பட் நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு சொன்னார். 150 ரூபா சொன்னார் இதோட ப்ரைஸு. இந்த ரேடியோ பாருங்கள், ஷார்ப் டேப் இருக்காடுங்க, 300 ரூபா சொன்னார். வேணா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னார். ஸோ அதில் ஒரு பாக்ஸ் இல்லை. இது ஒரு வாட்டர் ஹீட்டர் மாதிரி பார்த்தேன் நான். இவங்கள்ட்ட கேபிள்ஸு, சார்ஜரு, லேப்டாப் சார்ஜர், இந்த மாதிரி ஃபோன் சார்ஜர், சிசிடிவி சார்ஜர், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் மட்டும் நிறையா இருக்குங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடிச்சு இன்றைக்கி. அவ்வளோ கேபிள்ஸ் ஐட்டம் இந்த வாரம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் ப்ரைஸ் நம்ம ஓரளவுக்கு பேசி வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளவு சார்ஜர்ஸு, கேபிள், இந்த மாதிரி ஹீட்டர் ஐட்டம், ஸோ நிறைய அந்த கடையிலையும் பார்க்க முடிச்சு. அப்படியே பாருங்கள், இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ மக்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மதியத்துக்கு மேலே வெயில் எப்படி இருக்குன்னு தெரியல. வந்தீங்கன்னா கொடை எடுத்துக்குங்க, திடீர்னு மழையும் வரலாம். பாருங்கள் எவ்வளோ கேபிள்ஸ் பாருங்கள், ஃபோன் சார்ஜர்லேருந்து லேப்டாப் சார்ஜர்லேருந்து. ஸோ அவ்வளோ பீஸ் இந்த கடையில் குமிச்சு வச்சுருக்குறாங்க. இந்த செட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 150 ரூபா தாங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணி நம்மளே செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ப்ளூடூத் வயர்லெஸ் ஸ்பீக்கர் தான் இது. இது வந்து அப்போ தான் சொல்லி இந்த கடையை ஆன் பண்ணாங்க. ஸோ அவ்வளோ ஹெட்செட்டு, ஏர்பட்ஸு ஹெட்செட்லாம் 100 ரூபா தான். இந்த பாக்ஸ் வந்து வயர்லெஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து 150 ரூபா சொன்னாங்க. எல்லாம் ஆன் பண்ணி செக் பண்ணி நல்லா பிஸ்னஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அவ்வளோ பேர் கலெக்ஷன் பண்ணாகுது. இது பாருங்கள், இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணுற ப்ளக்கு ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க, எல்லாம் புது ப்ளக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தார். பட் நம்ம கேட்டோம்னா ஒரு 10 பீஸ் எடுத்தோம்னா ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுப்பாரு. இந்த ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் இருக்கவங்க இன்றைக்கி வந்தீங்கன்னா அவ்வளோ பீஸ் கிடக்கு. உங்களுக்கு வேணுங்கிறத விருப்பம் போல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அங்கேயே ஒரு பகவத்கீதை புக்கும் பார்க்க முடிஞ்சு அதுலேயே. ஸோ இந்த மாதிரி புத்தக ஐட்டம் கூட நம்ம பல்லாவரம் சந்தையில் நிறையா இருக்குங்க. இந்த ப்ளக்கு பார்க்க தான் எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. எல்லாம் புது கவரே ஓப்பன் பண்ணல, அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ பீஸ் வச்சுருக்குறாங்க. பட் பேரம் பேசி வாங்கிக்கோங்க. நீங்கள் ப்ரைஸ் அதில் 100 ரூபா போட்டிருக்கு, நீங்கள் அவர்கிட்ட பேசி வாங்கிக்கோங்க. அவ்வளோ பீஸ் இருக்குது. அப்படியே பக்கத்து கல்ல பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பிலிப்ஸில் ஒரு போர்ட்டபிள் சிடி பிளேயர் தான் பார்த்தேன் நான். ஸோ இதோட கண்டிஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. ரேட்டு காட்டினா 1200 ரூபா சொல்லிட்டு இருந்தார் இது. பட் அந்த டோர் வந்து க்ளோஸே ஆகலை, ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லி தான் சொன்னார் அவர். ஸோ பாருங்கள், விருப்பம் உள்ளவங்க உங்களுக்கு வந்தீங்கன்னா பேரம் பேசி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளோ பொருட்கள் இந்த கடையிலே நிறையா வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த டோர் மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. உள்ளுக்குள்ள போர்டு ஐட்டம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் அவங்க ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லி தான் சொன்னாங்க. அதே கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிலிப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டேப் ரெக்கார்ட்லாம் பூம் சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் 600-700 தாங்க இதோட ப்ரைஸு. யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. சிடியும் போட்டுக்கலாம், கேசட்டும் போட்டுக்கலாம். இதோட சிஸ்டம் கூட அங்கே ஒன்று பார்க்க முடிச்சு. பட் இதோட கண்டிஷன்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதோட பட்டன்ஸு, டோர் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்கிராப் ஐட்டம்லாம் ஃபோன்ஸ் நிறைய கிடக்கு. டேப்பு, ஃபோனு, இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு தான் ஸ்கிராப்பு, போர்டு ஏதாவது தேவைன்னா இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் அது ஒர்க் ஆகாமல் நம்ம 100% சொல்ல முடியாது. பீஸ் ரேட்டு தான் ஒரு பீஸு ஒரு ரேட்டு. ஸோ அந்த மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க மலை மாதிரி. இவங்கள்ட்ட ஒரு ஸ்பீக்கர் பார்க்க முடிஞ்சு. பட் இது ஒர்க் ஆகாதானே சொல்லிட்டார் அவர். போர்டை கழட்டி பார்த்து உள்ளுக்கு என்ன ப்ராப்ளம்னு நம்ம பார்க்கணும். ஸோ அவ்வளோ ஐட்டங்கள் நிறைய கிடக்கு இந்த கடையில். ஸோ டெக்னீஷியன்ஸ் தான் நிறைய தெரிஞ்சவங்க வந்து அவங்களுக்கு தேவையானதை உடனே பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. காலையிலே வந்து வேணுங்கிற பொருளை திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் போனால் மிச்சம் மீதே நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த அளவுக்கு திங்ஸ்கள்லாம் அந்த கடையில் நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. பாருங்க, ஒரு பழைய டேப் ரெக்கார்டு அப்படியே பிலிப்ஸில் அப்படியே ஓரமாக கிடக்கு. ஸோ இதுவும் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொன்னார். பட் டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. இந்த வாட்டர் பியூரிஃபையர்லாம் 2000 ரூபா சொல்கிறாங்க. இது பாருங்கள், அந்த சிசிடிவி போகிற சார்ஜர் கேபிள்னு சொல்லி சொன்னாங்க, 200 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க. எல்லாமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குங்க. எல்லாமே நல்லா ஒயிட் கலரில் நல்ல கண்டிஷனாகவே இருக்குது. இந்த மாதிரி கேமரா ஐட்டம், சார்ஜபிள் கேமரா ஏதாவது தேவைன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேனர் பாருங்கள், இதில் ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஸ்பேனரில். பட் ஆன்லைனில் கொஞ்சம் ரேட்டு அதிகம் தான், இங்கே கொஞ்சம் சீப்பாக தான் விற்கிறாங்க ரேட்டு. ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் குமிச்சு வச்சுருக்குறாங்க. ஸோ மக்கள் அங்கங்கே வர தொடங்கிட்டாங்க. ஸோ சந்தை அப்போ தான் அப்படி இப்படியே களை கட்டுது. திங்ஸ் எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க, ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம். ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இந்த வாரம் நிறையா வந்திருக்கு. இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் வாரம் கொண்டு வந்துடுறாங்க. நல்லா சேல்ஸ் ஆகுது லைட்டு. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150 ஸ்டார்ட் ஆகுது.
300 400 வரைக்கும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பழைய கேமராஸ், ஃபோனு இதுவும் இந்த கடையில நிறைய பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அவ்வளோ ஐட்டங்கள் இந்த கடையில் நிறைய வச்சிருக்கிறாங்க. குட்டி ஸ்பீக்கரை பாருங்க. இந்த ஓல்டேஜ் எல்லாமே அதில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ரூ. 60 ரூ. 70 சொல்லி சொல்றாங்க. ஸோ அவ்வளோ ஸ்பீக்கர் ஐட்டம் நிறைய இருக்கு. நீங்க பேரம் பேசியே பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இது ஒரு ஐபி கேமரா ஒரு 6 பீஸ் வச்சிருந்தாங்க. இந்த போலீஸ் சைட்லாம் யூஸ் பண்ணுவாங்க, காவல்துறை சைடு. ஸோ ஒரு ஷர்ட்டில் வந்து இதை வச்சுக்கிட்டு நடந்து போனாலே இது வந்து கேப்சர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஐபி கேமரா அது ரூ. 200 சொல்லி சொன்னாங்க அந்த பீஸு. இது ரொட்டேட்டிங் கேமரா சிசிடிவி மாதிரி வச்சுருந்தாங்க. அப்படியே ரொட்டேட் ஆகுது. இதுவும் 200 சொல்லி தான் சொன்னாங்க. ஸோ அவ்வளோ கேமரா ஐட்டம் கூட சிசிடிவி கேமரா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய இவங்க நல்ல ரொட்டேட்டிங் கேமரா நிறைய பார்க்க முடிஞ்சுச்சு. பட் இதோட ப்ரைஸ்லாம் அதிகபட்சமே 250 300 தான் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பேரம் பேசி வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோ பீசஸ் எல்லாமே இருக்குது. பட் இது ஒர்க் ஆகுமான்னு கான்ஃபிடண்ட்டாக நம்ம சொல்ல முடியாது இந்த பீஸெல்லாம். இந்த மாதிரி ஸ்டெபிலைசர் ஐட்டம் கூட எல்லா கடையிலும் வச்சுருக்காங்க. 600 700 சொல்லி சொல்கிறாங்க. எல்லா வீகார்ட்லேருந்து எல்லா கம்பெனியும் ஸ்டெபிலைசர் கொண்டு வந்துடுறாங்க. வாரம் வாரம் இதை கொண்டு வந்து குவிச்சிடுறாங்க. என்னென்னமோ கம்பெனிலாம் நிறையா ஸ்டெபிலைசர்லாம் கொண்டு வர்றாங்க. இதை செக் பண்ணால் நீங்கள் பக்கத்தில் கடை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஸ்டெபிலைசர் எப்படி செக் பண்ணுறது, ஆன் பண்ணி பார்த்து தான் வாங்க முடியும். ஸோ அவ்வளோ லைட்டு, ஸ்டெபிலைசரு, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸு, இந்த மாதிரி ஸ்பேனர்ஸு, மீட்ரு பாக்ஸு, ஃபேன் ஐட்டம், ஸோ இதெல்லாம் அந்த கடையில் நிறைய பார்க்க முடிஞ்சுச்சு. பழைய சுகுணா மோட்டர் 2 பீஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் 4000 சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ப்ரைஸு. இது ஒரு பழைய MP3 பிளேயர்னு போட்டு வச்சுருந்தாங்க. பட் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுருந்தாங்க. இதை 3 MP3 பிளேயர்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. அதில் அட்ஜஸ்டபிள் அந்த வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. பாருங்கள், டிவிடி கேசட் டெக்குக்கு யூஸ் பண்ணுற விசிடி டிவிடி கேசட் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் மொத்தமாக ஒரு 5 பீஸ் 6 பீஸ் கலெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி தருவாங்க. ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறையா. இதெல்லாம் எங்கே வாரம் உங்களுக்கு கிடைக்குன்னு தெரில. பட் ஏதோ ஒரு இடத்துல எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஸ்பீக்கர் ஆகட்டும். இந்த செட்டை பாருங்கள், பைனியரில் 2800 சொல்கிறாரு. 2 ஸ்பீக்கர் அந்த செட்டு ஒர்க்கிங் ஆகும், நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. பட் டோர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த செட்டு அதோட ஐட்டம் எல்லாம் சேர்த்து 2800 சொல்கிறாரு கடை ஓனரு. நீங்கள் பார்த்துட்டு பேரம் பேசி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறைய அந்த வாரம் குமிஞ்சு போய் கிடக்கு. ஒரு பைனாக்குலரும் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் இதோட ப்ரைஸ் நம்ம கேட்கல. சும்மா எடுத்து பார்த்துட்டு அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு வச்சாச்சு. ஒரு கேமரா பார்த்தோம், இது ஹேண்டி கேமு பேக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதுக்கு தேவையான அசரிஸ் எல்லாமே அந்த பேக்கில் இருக்குது. எப்படி ஒரு 1200 சொல்லுவார் கண்டிப்பாக. லாஸ்ட் வீக் பார்த்தோம் அந்த கடையில். ஸோ வேறு கேமரா வச்சுருந்தாரு. இவங்கள்ட்டே பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயரு, லேப்டாப்பு, ஸ்பீக்கர் ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க. பட் இந்த கடையில் ஓரளவுக்கு ஒர்க்கிங் பீஸாக வச்சுருப்பாங்க எப்பயும். நீ கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக சொன்னாலும் கொஞ்சம் கேட்டு நம்ம பேசி வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த கல்லில் இருக்குது. ஸோ அவ்வளவு திங்ஸ்கள் இந்த கல்லில் வச்சுருக்குறாங்க. ஒரு டிவியும் கூட வச்சுருந்தார் அவர். பாக்ஸ் டிவி இருக்குது, எல்இடி இருக்குது, பழைய கலைஞர் டிவியும் வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிடி கேசட்லாம் அந்த கல்லில் தான் பார்க்க முடியும். வாரம் வாரம் அவ்வளோ குமிச்சு வச்சுருப்பாரு. பட் எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரில. அவ்வளோ கேசட்டு. பிலிப்ஸில் ஒரு டேப் ரெக்கார்டு 600 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதோட பட்டன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் டோர் மட்டும் ஓப்பன் ஆகலை. அதே போல் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சோனியில் வந்து டிவிடி பிளேயர் வச்சுருந்தாரு. பட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் சிஸ்டம் கூட அவர்கிட்ட நிறைய வச்சுருந்தார் அவர். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு, இந்த எக்ஸாஸ்ட் பேனு, இந்த மாதிரி கேமரா ஐட்டம், பழைய ஃபோனு இதெல்லாம் நிறைய பார்க்க முடிச்சு அவர்கிட்ட. நிறைய அந்த குட்டி குட்டி கேசட்லாம் கூட வச்சுருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டோம். கேமராவில் யூஸ் பண்ணுன்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஆம்பிள்ஃபயர் ஐட்டம், இந்த மாதிரி கார் செட்டு, ஸோ நிறைய திங்ஸ்கள்லாம் இந்த கடையிலையும் பார்க்க முடிச்சுங்க. இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக எல்லாம் பர்ச்சேஸ் ஆயிடுது. ஸோ விற்பனை ஆயிடுது, நம்ம கிடைக்க மாட்டுது. ஸோ இன்றைக்கி ஏர்லியராக போனதுனால இந்த பொருளாக நம்ம கேப்சர் பண்ண முடிஞ்சு. ஸோ அவ்வளோ ஸ்பீக்கர் எல்லாமே நல்ல சோனியெல்லாம் பாருங்கள், எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனான ஸ்பீக்கர் தாங்க எல்லாமே. அப்படியே இந்த ஹோம் தேட்டர் செட்டு அப்படியே வச்சுருக்குறாங்க. ஸோ டிவிடி பிளேயரு எல்லா ஐட்டமும் இந்த கடையில் இருக்குது. நீங்கள் அப்படியே பேரம் பேசி வாங்க. எதுனாலும் உங்களுக்கு ஒரே ரேட்டில் நிற்க வேணாம், பேரம் பேசியே வாங்க. குட்டி குட்டி டிவியெல்லாம் பாருங்கள், டிவி, பழைய டேப் ரெக்கார்டு, ஹோம் தேட்டரு, ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இந்த கடையிலேயே நிறைய பார்க்க முடிஞ்சுங்க. இது என்னன்னு தெரியல, 2 பீஸ் வச்சுருந்தாங்க. ரெக்கார்டு மாதிரி இருக்குது. ஸோ மியூசிக் சிஸ்டம், ஏதாவது மியூசிக் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய டேப் ரெக்கார்டு, பழைய ஸ்பீக்கர்ஸ் இவங்கள்ட்ட நிறைய பார்க்க முடிச்சு பாருங்கள். பழைய டேப் ரெக்கார்டெலாம் வச்சுருக்காங்க. விண்டேஜ் கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது. பட் வாங்கி ஒரு கலெக்ஷன்ஸுக்கு ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். ஆனால் சில பேர் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் வீக் வாங்க போனவங்க அதை டெக்னீஷியனை கொடுத்துட்டு ஒர்க் பண்ணவும் வச்சுருக்குறாங்க. ஸோ அதையும் நம்ம கேள்விப்பட்டோம் இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கூட ஒரு ஞாபகமாக வாங்கி நிறையா வச்சுக்கிறாங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இந்த கடையிலையும் குமிஞ்சு போய் கிடக்கு. விண்டேஜ் கலெக்ஷன்ஸ்.
இது பாருங்க, இந்த கல்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர் பாருங்க, அப்படியே ஒரு 5, 6 பீஸ் அப்படியே குமிச்சு வச்சிருக்காங்க. பட் ஒரு பீஸ் 2 பீஸ் தேவைங்கிறப்ப நம்ம பேசி வாங்கிக்கலாம். சோனியில் ஒரு பழைய டேப் ரெக்கார்டர் கூட அவர் வச்சிருந்தாரு அந்த கடையில். இது பாருங்க மேக்கப் செட்டு லேடிஸ்க்கு அந்த விக்கு வைக்கிற இது கூட நம்ம பல்லாவரம் சந்தையில் பாருங்க எவ்வளோ அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இதுவும் ஒரு பக்கம் வித்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ ஏ டு ஜெட்னாலே அது பல்லாவரம் தான். ஸோ அவ்வளவு கலெக்ஷன்ஸு, அவ்வளவு பொருட்கள் இங்கே கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ண பேக்குங்க, லேப்டாப் பேக்கு 150 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. அது ஹெச்பியா இருக்கட்டும், ஸோ லினோவா இருக்கட்டும், இந்த மாதிரி பிராண்டட் பேக்கு 150 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் பர்ச்சேஸ் ஆகிட்டு, இதுவும் நல்ல சேல்ஸ் ஆகிட்டு தாங்க இருக்கு. இதையும் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இது பாருங்க, இந்த டீ அலங்கின்னு சொல்லுவாங்க மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க. இது ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பட் இது ஆன்லைனில் செக் பண்ணி அதோட ப்ரைஸ்லாம் அதிகங்க. இந்த பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டீ அலங்கின்னு சொல்லுவாங்க. இந்த குட்டி குட்டி ஸ்பீக்கர்லாம் பாருங்க எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னு கேட்டேன். காரில் வந்து ரிவர்ஸ் ஸ்பீக்கர்னு சொல்லி சொன்னார் ஒருத்தர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா தான். எல்லாமே அந்த வயரோட நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு பேட்டரி தான் நம்மளே செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அவ்வளோ பீஸ் குமிச்சு வச்சுருக்காங்க அந்த கடையில் பாருங்க. இது ஒரு மீட்ரு பார்த்தோம், பட் இது என்னன்னு தெரியல எனக்கு. இது ஒரு 10 பீஸ் பக்கம் போட்டு அப்படியே குமிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு கம்பெனிலேருந்து கழட்டி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல தெரியுது. அவ்வளோ ஸ்பீக்கர்ஸ், அவ்வளோ இந்த மாதிரி மீட்டர்ஸ், இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் நிறைய கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த கேபிள்ஸ் அடாப்டர் பாருங்க, அப்படியே ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. நம்ம தனியாக ஒரு பீஸை எடுக்க முடியல. இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு அடாப்டர் மாதிரி இருக்கு. அவ்வளோ பீஸு கொண்டு வந்து குமிச்சிருக்காங்க. இந்த அட்ஜஸ்டர் பாருங்க 300 ரூபா சொல்றாருங்க. 250 ரூபாய்க்கு கேட்டோம், இல்லைன்ட்டாரு. ஒரே ரேட்டு தான் சொல்லிட்டாரு. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பிசிபி போர்டு ஒரு 5 போர்டு வச்சிருந்தாருங்க. அதோட கான்ஃபிகரேஷன் நம்பர் கூட சொன்னார் அவர். பட் நம்ம ஞாபகம் இல்லை அதுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 ரூபா சொல்லிட்டு இருக்காரு அவர். ஸோ தேவையானவங்க, விருப்பம் உள்ளவங்க, இதை பற்றி தெரிஞ்சவங்க, நீங்கள் அந்த கெப்பாசிட்டர், அந்த ரெசிஸ்டர் இதெல்லாம் செக் பண்ணி, டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோ கிடக்காங்க. இது ஒரு மீட்ரு, கையில் சுற்றினோம்னா சுற்றுது. ஏதோ எனர்ஜி மீட்ரு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது என்ன மீட்டர்னு எனக்கு தெரியல. இது ஒரு 10 பீஸ் பங்கு கிடச்சி. இவங்கள்ட்ட பழைய டேப் ரெக்கார்ட், கார் செட்டு, ஸோ லேப்டாப் ஐட்டம், இந்த மாதிரி நிறைய பார்க்க முடியுங்க. பாருங்கள், பழைய ஃபோனு, பழைய பாய்லர், இதெல்லாம் இங்கே மட்டும்தாங்க பார்க்க முடியும். இங்கே பாருங்க, பழைய காலத்து ஃபோனு ஒரு ஞாபகமாக வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. அப்படியே பழைய பாய்லர் அப்படியே ஒரு பெருசாக கொண்டு வச்சுருக்காங்க. பழைய ஐட்டம்லாம் இங்கே பல்லாவரத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். இதெல்லாம் யூஸ் ஆகுதா அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வாங்கிட்டு போய் ஒரு ஞாபகமாக வச்சுக்கலாம். செட்டு பாருங்க, அப்படியே 3000 ரூபா சொல்கிறாரு. பிலிப்ஸில் 2 ஸ்பீக்கர் ஒரு செட்டு. அப்படியே ஒரு பேரம் பேசி எடுத்துக்கங்கன்னு தான் சொன்னார். பட் மேனி எல்லாமே நல்லா இருக்குது. சோனி, பிலிப்ஸ் கிடையாது, சோனி. ஸோ நல்லா தான் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க நீங்கள் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கங்க. இங்கே பாருங்கள் எத்தனை செட்டு, எத்தனை ஸ்பீக்கர்னு. பட் இதெல்லாமே ஒன்றும் ஒரு ப்ரைஸு. நம்ம எல்லா கல்லையும் எல்லாத்துக்கும் ப்ரைஸ் கேட்க முடியல, சொல்லவும் மாட்டுறாங்க. நம்ம கேமரா எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறத பார்த்தாலே ப்ரைஸ் சொல்ல மாட்டுறாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ உங்களுக்கு அப்படிதான் அந்த பதிவு. நீங்கள் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச பொருள்களை, கட்டிங் மிஷினு, டூல்ஸ்லாம், ஸ்பானர்ஸு, இந்த வெயிட்டிங் மிஷினு, அது மாதிரி ஜிம் ஐட்டம், அது மாதிரி கிரிக்கெட் பேட் அண்ட் பால், பேடு, இந்த மாதிரி ஐட்டம், வெஜிடபிள் ஐட்டம், பேட்ஸு, அது மாதிரி பிளான்ட்ஸ் ஐட்டம், ஸோ மரம், செடி, கொடி, கோழி, ஆடு, எல்லா ஐட்டமும் கிடைக்கிற ஒரே இடம் பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் மார்க்கெட் மட்டும்தாங்க. ஏ டு ஜெட்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே இங்கே தான் கிடைக்குது. பாரு, மீன், வீட்டில் வளர்க்குறது மீன், ஸோ இந்த மாதிரி எல்லாம் பேக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். ஸோ அவ்வளோ இது கட்டி வச்சிருக்கிறாங்க. ஒரு பேக்கெட் 100 ரூபா தான். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கிடக்குங்க. எது எங்கே கிடக்குது நம்ம தேடி தேடி தான் எடுக்கணும். ஒரு பொருளும் ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. பட் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்து எடுக்கணும். இந்த மாதிரி பேட்டரி ஐட்டம்லாம் பாருங்க, எல்லா பேட்டரியுமே கிடைக்குது. பேட்டரி, பவர் பேங்க்கு, ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள் அது ஒரு கடையில் கிடைக்குது. ஸோ லேப்டாப்லாம் அது ஒரு கடையில் கிடைக்குது. அங்கங்கே வச்சுருக்குறாங்க. பொறுமையாக செக் பண்ணி பார்த்து வாங்க. திருசூலத்தில் இருக்குன்னா நீங்கள் அப்படியே நடந்து பல்லாவரத்தில் பார்த்துட்டு ஏறிக்கலாம். பல்லாவரத்தில் இறங்குனீங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் நடந்து 1 கிலோமீட்டர் வருங்க. நடந்து நீங்கள் திருசூலம் ரயில்வே ஸ்டேஷனில் ஏறிக்கலாம். இது ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் இயங்கி கொண்டிருக்கிறது. ஃபர்னிச்சர் ரேட்லாம் வாரம் சொல்லிகிட்டே இருக்கும். கலராக வந்துகிட்டு இருக்கு. வாரம் புதுசாக வந்துகிட்டு இருக்கு. இதோட ப்ரைஸ் எல்லாம் ஒன்னொன்றுக்கு ஒரு ப்ரைஸு பார்த்து செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் உங்களுக்காக வேண்டி ஓரளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும். மறந்து விடாதீர்கள், இருந்து விடாதீர்கள். ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜே.கே. நன்றி, வணக்கம்.